நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. திருத்த போய் பேசிருச்சு இன்னைக்கு. நேரா சிஎம்ஏ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டாரு. சிஎம் போய் பார்த்துருக்காரு. என்னங்க 8 கேட்டுட்டு இருக்காங்க, 10 கேட்கறாங்க. குறைஞ்சது 8ஆவது வேணும். ஆமா, ரெட்டை இலக்கத்துல இருந்தா மரியாதைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி. மற்றவங்க எல்லாம் முதுகுல வாங்கியிருக்காங்க, நான் நெஞ்சிலேயே வாங்கியிருக்கேன். பல இடங்கள்ல நீங்க உங்களால நான் பட்ட வேதனை சொல்லணும்னா துயரம் எனக்கு இருக்கு. அதனால எனக்கு 8 சீட்டு கொடுங்கன்னு இருக்காங்க. அவங்க பேசி பேசி மறுபடியும் அதே 6க்கு அவரை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. உயர் ரக மதுபான விஸ்கி எடுத்துட்டு போலாமா? அவரு நடுக்கம் ஏற்படும்ல. யாருக்கு யாரு கொண்டு போனா அவருக்கு நடுக்கம் ஏற்படுமா? ஆமா, ஒரு மணி நேரம். இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இந்த கனகராஜ் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி நடுக்கம் ஏற்பட்டுரும். அப்பப்போ ட்ரிப்ஸ் மாதிரி ஒருவேளை அங்க போனோம்னா ட்ரிப்ஸ் பாட்டில் எடுத்து போட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி சொல்லக்கூடாதுங்க. நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? அது விஜய்க்கு. அது நான் ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர் தான். நான் எப்படி அதை சாப்பிட முடியும்? நான் ஒரு பிளேயர், நான் எப்படி சாப்பிட முடியும்? அது பரவாயில்ல. யாருக்கு சிடிஆருக்கும் சொல்ல முடியாது, யாருக்கு சொல்றது? அது நீங்களே புரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு அப்படி சொல்லிடுவாங்க. கொங்கு தேசிய மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்கு. ஒன்னு இருக்கு. அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கட்சி எல்லாம் இருக்கு. அதெல்லாமே சாதி கட்சி தான். அதெல்லாமே உள்ள இருக்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு பிரச்சனை கிடையாது. பாமக இருக்கக்கூடாது. சாதி ஒழிப்புன்றதுதானே திமுக இதோட திராவிட கட்சியோட கொள்கையே. ஆமா, அதான் இங்க இவங்களை வச்சுட்டு அவங்களெல்லாம் ஒழிப்பாங்க. இந்த சாதியை வச்சுக்கிட்டு மற்ற சாதிகளை எல்லாம் ஒழிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சாதி ஒழிப்பு, சமூக நீதி. செல்வ பெருந்தகை நல்லது மனுஷன். அவருக்கு என்ன போராட்டம் பண்ணிருக்காருல்ல? யாருக்கு? திமுக எதிராவா? அவ்வளவு பலம் வாய்ந்தவர் தெரியுங்களா? எம்டி சிலிண்டர் தூக்குனதெல்லாம் பெரிய பலமா? என்னது எம்டி சிலிண்டர் தூக்குனது பெரிய பலமா? எம்டி சிலிண்டரா? ஏன் தூக்கி தலைமையில வச்சிருக்காரு? பெரிய பாகுபலி. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க 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 நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள். போகலாங்களா? போகலாம். 23 கூட்டணி கட்சிகள், ரைட்? 13 சாதிய கட்சிகள். அதில் சரி, ஓகே ஓகே. ஒரு நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான், ஒரு பலமான பிளாக் ஹோல்னு சொல்லலாம். எது பக்கத்தில் வந்தாலும் உள்ளே இழுத்து போட்டுக்குது. அப்படி ஒரு கட்சியாக திமுக நம்ம பார்க்கலாம். 2 பேர் இப்போ பொங்கியிருக்காங்க. எதுக்கு? எதுக்கு? சீட்டுக்கு. யாரு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவும். அது எப்படியே காங்கிரஸுக்கு கொடுத்தில எனக்கும் கொடு. அது இப்படி புது கட்சி வந்துச்சுன்னா காங்கிரஸுக்கு மட்டும் உங்களால் கொடுக்க முடியும், எனக்கு கொடுக்க முடியாதா? நான் என்ன அந்த அளவுக்கு கையால் ஆகாதவனா, விலை போகாதவனா? நான் தக்காளி தொக்கா ஓட்ட தக்காளியா நான் அப்படின்னு கொந்தளிச்சிருக்காரு. நாராயணா, வியாபாரமே ஆகாத தக்காளியே வியாபாரம் பண்ணிட்டேன்ற மாதிரி கட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? அது மாதிரி கேட்டிருக்கிறது உண்மைதான். விடுதலை சிறுத்தைகளும் கோபமா இருக்காங்க அப்படின்றதும் உண்மைதான். திருமாவளவன் அவர்களும் கொடுமையான மன உளைச்சல்ல தான் இருக்காரு. காரணம், அதாவது இப்போ தேமுதிகவுக்கு அள்ளி கொடுக்குறீங்க, நாங்கள் கேட்குறேன் எங்களுக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கோபமா இருக்கு. உண்மைதானே? அவங்க தொடர்ந்து நம்மளே சொல்ற மாதிரி எவ்வளோ விமர்சனங்களை அவங்க தாங்குறாங்கன்றது சொல்லணும்னா துயரத்துல ஆழ்ந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், புரிஞ்சுக்கணும், திருமாவளவர்களா இருக்கட்டும். அது நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல இவங்கெல்லாம் ஒரு குடும்பமாக இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கோம் அப்படின்னா, புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்க விருந்தாளி, அவங்களுக்கு தான் நம்ம என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு நம்ம விமர்சனம் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அவங்க நமக்கு இல்லைன்னா கூட அவங்களுக்கு சாப்பாடு போடுவோம். இதுதானே மரபு. அதுதானே திமுகவும் பண்ணுது. அதுதான் அவங்களும் சொல்றாங்க. குடும்பத்துல யாரோ புதுசா கெஸ்ட் வந்திருக்காங்கன்றதுக்காக நீங்க பாத்துக்கிறதெல்லாம் ஓகே தான். அதுக்காக வீட்டுல இருக்கிறவனுக்கு சோறே போடலன்னா எப்படி? தட்டு கூட போட மாட்டேன், தட்டுலயே வேணா மண்ல சோத்த போட்டு நீ சாப்பிடுன்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? நீ அவங்களுக்கு தங்கத்தட்டுல கூட கொடு, பட் எனக்கு தட்டுலயாவது சோத்த போட்டு கொடு அப்படின்றதுதான் அந்த குடும்பத்துல இருக்கவங்களுடைய இதுவா இருக்கு, பதிலா இருக்கு. ஸோ அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அது கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆளே கிடையாது.
என்னத்தையோ காட்டி உங்ககிட்ட அங்க போயிடுவேன் இங்க போயிடுவேன்னு காட்டி 3 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிட்டான். அதுதான் கேக்குறேன். அப்ப அந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே இதுவும் காங்கிரஸும், அவருக்கு மட்டும் 3 சேர்த்து கொடுக்குறீங்க, 2 வடை எக்ஸ்ட்ரா வச்சீங்கன்னா இவங்களுக்கு 2 வடை சேர்த்து கொடுங்கன்னு அதான் அவங்களும் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கொடுங்கன்னா இல்லங்க அவங்க கொஞ்சம் ஜர்க்கெல்லாம் காட்டினாங்க, நீங்க ஒரு ஜர்க்கும் காட்ட மாட்டேங்கிறீங்க. இப்ப நடந்த பஞ்சாயத்து வரைக்கும் உங்க அறிக்கையில திமுகனும் இல்ல எதுவுமே இல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு இப்ப இது பிரச்சனை? உங்கள்ட்ட ஏற்கனவே கொடுத்ததுக்கே நீங்க 2 தான் ஜெயிச்சிருக்கீங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆசைப்படுறீங்க. அதை பாருங்க, அண்ணன் வைகோலாம் பாருங்க பெரிய துண்டெல்லாம் போட்டுட்டு தான் வந்தாரு. நாங்க தான் பேசி பரவாயில்ல பெரியவரே நீங்க இருந்து 4 வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னா, சரிப்பா பரவாயில்லன்னு வாங்கிக்கிட்டேன். கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் காட்டணும் 3 உதயசூரியன் 1 மட்டும்தான் அப்படின்னு வந்து காட்டியிருக்கோம். எதுக்குன்னு சொல்லுங்க. எதுக்கு தலையில எடுத்து கட்டக்கூடாதா? இல்லைங்க, மீசையில மண் ஒட்டுன்னு அப்படியே மறைச்சிட்டு போறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காரு. ஒட்டாது, அதுல இது வெட்டிருக்கு, ஏற்கனவே மை அடிச்சிருக்கா. நீங்க தேவையில்லாத ஏதாவது பேசி ஏன் வாய கிளறி இது மாதிரி நடந்திருக்கு. அதாவது இப்போ கம்யூனிஸ்டுகளும் அந்த அவங்களுடைய போராட்டங்களை வந்து சொல்லிடுறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, நீங்க பாருங்க இதெல்லாம் ஆகுறது இல்லை. கடைசியா நீங்க அங்கதான் இருக்க போறீங்க, அதுல எதுவும் மாட்டுக்கிறது கிடையாது, சும்மா ஒரு ஜோக் என்ன ரங்கா அப்படின்னு காட்டிட்டு இருந்தாங்க. இவங்க எடுத்தது கூட சிறுத்தை எடுக்கவே இல்லை. சிறுத்தை எடுக்கவே இல்லை. என்ன காரணம்? சிறுத்தை போய் பேசிருச்சு இன்னைக்கு. நேரா சிஎம்ஏ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டாரு. சிஎம் போய் பார்த்துருக்காரு. என்னங்க 8 கேட்டுட்டு இருக்காங்க, 10 கேட்கறாங்க, குறைஞ்சது 8ஆவது வேணும். ஆமா, ரெட்டை இலக்கத்துல இருந்தா மரியாதைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி. மத்தவங்க எல்லாம் முதுகுல வாங்கியிருக்காங்க, நான் நெஞ்சிலேயே வாங்கியிருக்கேன். பல இடங்கள்ல நீங்க உங்களால நான் பட்ட வேதனை சொல்லணும்னா துயரம் எனக்கு இருக்கு, அதனால எனக்கு வந்து 8 சீட்டு கொடுங்கன்னு இருக்காங்க. அவங்க பேசி பேசி மறுபடியும் அதே 6க்கு அவரை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. 6ல ஏற்கனவே 4 இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு 4 கொடுத்துடணும். அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒருத்தர் வாங்கி தோத்து போனார், ஒருத்தர் வண்டி அரசு, அவருக்கு 1 கொடுக்கணும். அப்புறம் இன்னொருத்தர் யாராவது புதுசா ஒருத்தருக்கு கொடுக்கணும்ன்றது ஒரு கணக்குல இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 8ஆ இருந்துச்சுன்னா இன்னும் யாரையாவது 2 பேரை வளர்த்து விடலாம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமா இருக்கு. அது நீங்க வளர்க்க கூடாதுன்றதான் எங்களுடைய எண்ணம் அப்படின்றதுனால திமுக அவங்களுக்கு வந்து கொடுக்காது. அவங்க என்ன சொல்றாங்க, தேமுதிக பாருங்க சதீஷ் எல்லாம் வந்து கொடுக்குறீங்க, நீங்க நாங்க அதெல்லாமா கேட்டோம், எங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறத விட 1 எக்ஸ்ட்ரா கொடுங்க, அப்பதான் எங்களுக்கு மரியாதை இருக்கணும். ஆனா தேமுதிக என்ன சொல்றது, அவங்களுக்கு கொடுக்கறத நீங்க எக்ஸ்ட்ரா எங்களுக்கு 1 கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு தேமுதிக எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த குடும்பத்துக்குள்ளார இழுத்துட்டு அதுதான் தப்பு பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் 2 சொல்லிட்டு உனக்கு எக்ஸ்ட்ரா 1 கொடுக்குறேன் 3ன்னு சொல்லியிருக்கணும். தெரிஞ்சிரும்ல, பேசுவாங்கல்ல. 2 சொல்லி ஏமாத்தலாம். 2ன்னு சொன்னா அவங்க வந்திருக்கவே மாட்டாங்களே. அதனாலதான் 2ன்னு சொன்னா இந்நேரத்துக்கு அவங்க எப்பயும் விஜய் கூட போயிட்டு இருப்பாங்க. ஆமா விஜய் கூட போயிட்டு இருப்பாங்க. பேச்சுவார்த்தை பேசிட்டு இருந்தாங்க. யாரு? இது தேமுதிக சொல்றேன், நான் சொல்றது இவங்கள சொல்றேன், குடும்பத்துல உள்ள அண்ணன்களை சொல்றேன், அண்ணன் தம்பி எல்லாரும் தம்பிகளை சொல்றேன். அவங்களாம் வந்து இது பண்ணிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லி தான் வெளியே போயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப வெளியவும் போக முடியாது, ஆனா இந்த தொகுதிக்கும் ஒத்துக்க முடியாதுன்றதுனால ஒரே குமுறல்ல இருக்காங்க. ஆனா ஃபைனலைஸ் ஆயிடும், அதுலலாம் ஒன்றும் டவுட் கிடையாது உங்களுக்கு. இவங்க வெளியே போயிடுவாங்க, புது கூட்டணி உருவாகிடும், விஜய் கூட போயிடுவாங்கன்றதெல்லாம் கட்டுக்கதைகள். அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. என்ன பண்ணாலும் நாங்க மானம் உள்ளவங்க போயிட்டு இருக்குது, அந்த டாக் போயிட்டு இருக்கு. டாக்லாம் போகல. விசிகாவும் கம்யூனிஸ்டும் வெளில வராங்க, அந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நம்ம கூட்டணிக்கு போலாமான்னு விஜய் அவர்கள் கருத்து கேட்டிருக்கிறதா ஒரு செய்திகள் வந்து அது நம்ம இப்படி வச்சு இப்படி பண்றது அது கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது இங்க ஒருவேளை ஒத்து வரல, இவங்க எல்லாம் பண்ணி 7க்கு 8 தரமாட்டேன் 9 தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அப்போ அவங்களும் அந்த பகடைக்காயை பயன்படுத்தலாம், நாங்க தாவேக்காக்கு போயிடுவோம் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலான்ற ஒரு ஆசைகள் வந்து இருக்கே தவிர அப்படி சொல்லி அவங்களால போக முடியுமான்றது தெரியல. அது ஒரு கஷ்டமான காரியம், அது பார்ப்போம். ஏன்னா போக முடியாது. ஏன்னா இப்போ ஆதவர்ஜுனா போற ஃப்ளைட்லயே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கைப்பையில மது பாட்டில் இருந்திருக்கு. அங்க போய் திருமாவளவன் எப்படி சேருவாரு? அது எப்படிங்க கையில மது பாட்டில் வச்சிருந்தவர் கூட எப்படி வந்து ஒரு டெல்லிக்கு போறாரு? அவரு மது ஒழிப்புல இருக்கிற மாநாடு நடத்தும் போது மது ஆலை நடத்துறவங்களாம் வந்து சேர்றாங்க. அது இருக்கும்போது இங்க இது இருக்காதா? அது இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டுல இந்தியா முழுக்க நாங்க தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இருக்கலாம். அதுக்காக அவர் வந்து எடுத்துட்டு போலாமா? தோ இருக்கிற டெல்லிக்கு எடுத்துட்டு போது உயர் ரக மதுபான விஸ்கி எடுத்துட்டு போலாமா? அவரு நடுக்கம் ஏற்படும்ல. யாருக்கு யாரு கொண்டு போனா அவருக்கு நடுக்கம் ஏற்படுமா? ஆமா, ஒரு மணி நேரம். இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இந்த கனகராஜ் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து நடுக்கம் ஏற்பட்டுரும். அப்பப்போ ட்ரிப்ஸ் மாதிரி ஒருவேளை அங்க போனோம்னா ட்ரிப்ஸ் பாட்டில் எடுத்து போட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி சொல்லக்கூடாதுங்க. நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? அது விஜய்க்கு. நான் ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர். நான் எப்படி அதை சாப்பிட முடியும்? நான் ஒரு பிளேயர், நான் எப்படி சாப்பிட முடியும்? அது பரவாயில்ல. யாருக்கு? சிடிஆருக்கும் சொல்ல முடியாது, யாருக்கு சொல்றது?
அது நீங்களே புரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு அப்படி சொல்லிடுவாங்க. அது இப்போ என்னன்னா டைரக்டா விஜயை வந்து சொல்லிடுவாங்க. பாத்தீங்களா, விஜய்க்காக ஆதவரிச்சு நான் எடுத்துட்டு போன அந்த மதுபான பாட்டில் வந்து மாட்டிக்கிச்சு, எதுக்கு அந்த கத்திரிக்கோள் அதை உடைக்கதான் அந்த ஓப்பனர்னா பரவாயில்ல, கத்திரிக்கோள் எப்படி வச்சுங்க பாட்டில் கட் பண்ணுவீங்க? இருக்குங்க. டெட்ரா பேக்கா இருக்கலாம், இது விஸ்கி டெட்ரா பேக்கா இருக்கலாம், யாருக்கு தெரியும். அப்படிதானங்க சொல்லுவாங்க. நீங்க ஸ்கிரிப்ட் எப்படி ரெடி ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்படிதான் ரெடி ஆகும். ஏய் இப்போ வந்து பாட்டில் எடுத்துட்டு போயிருக்காண்டா, அவர் வந்து இது எடுத்துட்டு போயிருக்காரா, அந்த கத்திரிக்கோள் எடுத்துட்டு போயிருக்காரா, எப்படிடா முடிச்சு போடுறது ரெண்டுத்துக்கும்? அன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, செந்தில் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான், எப்படா நீ வந்து இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணன்னு கேட்டனா நாக்காலே அந்த பாட்டில் உடச்சு. செந்தில் இல்ல, தம்பிராமையா. தம்பிராமையா செந்தில் தான் லவ் பண்ணுவாரு. வடிவேலு வடிவேல் லவ் இல்லைங்க. ஆமாம்மா, வடிவேல் லவ் பண்ணிட்டு இருப்பாரு. எப்படின்னா அதில் இம்ப்ரெஸ் ஆனேன்னு ஆதவர்ஜுன்னு நினச்சி பார்த்துட்டு அந்த மாதிரி அந்த கத்திரிக்கோளும் அந்த பாட்டிலையும் வச்சு இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். அது மதுபான பாட்டில் மாட்டிருக்கு, அதனால அது வந்து நிக்க வச்சிருக்காங்க அப்படின்லாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியல. ஸோ அப்படி ஒரு கட்சியில ஒரு டெல்லிக்கு மதுபான பாட்டில் எடுத்துட்டு போற ஒரு நபர் இருக்கிற ஒரு கட்சியில எப்படி இந்த கட்சிகள்லாம் போய் சேரும் அப்படின்றத யோசிச்சு பார்க்கவே உங்களால முடியாது. அதனால வந்து அதே ஆருக்கு நாங்கள் ஒத்துக்கொண்டு கொள்கை கூட்டணியாக தொடருவோம்ன்றது தான் திமுக கூட்டணி கட்சிகளுடைய இதுவா இருக்கு. சும்மா இப்போதைக்கு ஜோக் காட்டுறதோட சரி, மற்றபடி ஒன்றும் பெருசா நடக்கும். அந்த மீமும் ஒன்று பார்த்தீங்களா, தாவேக்கா வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிருச்சுன்னா செங்கோட்டையனும் எடப்பாடி அவர்களும் நேருக்கு நேர் பாத்துக்கிற முதல் தருணம். எஜமான்ல வர மாதிரி கவுண்டமணி செந்தில் நேருக்கு நேர் பாத்துக்கிற முதல் தருணம் அதெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் அந்த வேற லெவல்ல இருக்கு. பண்ணையெல்லாம் நல்லா தான் இருக்கு. அது நடக்கணுமே உங்களுக்கு முதல்ல. நடக்காது, அது வேற விஷயம். இருந்தாலும் போட்டு ஏங்க ஆனாப்பட்ட டிடிவி தினகரனும் எடப்பாடியுமே சேர்ந்து கை குலுக்கி ஒரே பிரஸ் மீட்ல உட்காந்து பேசுறாங்க. அப்படிலாம் பார்த்தா செங்கோட்டையன் ஒண்ணுமே பேசலையே. ஆமா, அப்படிலாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நான் எதிர்க்க சொல்கிறேன் என்றால் அப்படின்னு தான் விருப்பத்தி இருக்காரு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்ல. அதனால அதெல்லாம் அது நடக்க போறது இல்லை. அதை ஏன் நம்ம வந்து நம்ம ஒரு கற்பனையா வந்து போயிட்டு இருக்குதுன்னா இந்த 13 இந்த சாதி ரீதியா கட்சிகளும் இருக்குது, மதவாத கட்சிகளுமே திமுகக்குள்ள இருக்குது. அப்படின்ற மதவாத கட்சியா ஏதோ இருக்குது. பிஜேபி எங்க வந்துச்சு? பிஜேபி அதுல அந்த மாதிரி எல்லாம் சொல்லல, வேற ஏதோ இஸ்லாமிய கட்சிகள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கும்போது இது எப்படி ஒரு சமத்துவமான கட்சியா நம்ம வந்து சொல்ல முடியும்? கொங்கு மக்கள் கொங்கு தேசிய மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்கு. ரெண்டா ஒன்னு இருக்கு, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கட்சி எல்லாம் இருக்கு. அதெல்லாமே சாதி கட்சி தான். அதெல்லாமே உள்ள இருக்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு பிரச்சனை கிடையாது. பாமக இருக்கக்கூடாது, சாதி ஒழிப்புன்றதுதானே திமுக இதோட திராவிட கட்சியோட கொள்கையே. ஆமா, அதான் இங்க இவங்களை வச்சுட்டு அவங்களெல்லாம் ஒழிப்பாங்க. இந்த சாதியை வச்சுக்கிட்டு மற்ற சாதிகளை எல்லாம் ஒழிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சாதி ஒழிப்பு, சமூக நீதி, இதெல்லாம் அதுலதான் வந்து எங்க திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 2 கட்சியிலுமே சரி இதெல்லாம் கிடையாது. சாதி கட்சி அதெல்லாம் கிடையாது. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு இவங்க சரியானவங்க தான் அவங்கள போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை பத்தி என் டிபேட்ல பேசுவாங்க. ஒருவேளை வந்து ராமதாஸ் அவர்களை வந்து தாவேகா கூட கூட்டணி வைக்கும்போது உங்களோட இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, அவர் எப்படி நீங்க சேர்த்துக்குவீங்க, அவர் ஒரு சாதி கட்சி தானே அப்படின்றத சொல்றவங்க எல்லாம் இதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? பேச மாட்டோம். ஜஸ்ட் லைக் தட், அவ்வளவுதான். இப்படி இருந்தா எப்படி நீங்க வீடியோ போடுறது? இல்ல எனக்கும் புரியல. அது அவ்வளவுதாங்க. இப்போ பாமகவுக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்கு. அது காலப்போக்கில் அது வன்னியர்கள் கட்சியா வந்து மாறிடுச்சு. அதுக்கு காரணம் பாமக தான். ஓகேங்களா? ஆனா அவருக்கு பாமகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு பிரச்சனை வேற. அது அவங்களுக்குள்ளார அந்த பிரச்சனை வந்துருச்சு. ஆனா கொங்கு மக்கள் தேசிய கட்சியோட வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போல. அதனால அது பிரச்சனை கிடையாது. அந்த சாதி கட்சியா இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. அதுதான் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களோட தான் வந்து முரண்படுவாங்க. அவங்களோட இன்னொருத்தவங்களோட முரண்பட மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை பத்தி பேசுவார். ஆனா 17 முறை ராஜ் கவுண்டர்னு ஒரு 17 முறை ஒரு இதுல வந்து சொல்றாரு. இவங்க தான் வந்து சாதியையும் சமூகத்தையும் வந்து பாதுகாக்க போறவங்க அப்படின்றத நீங்க நம்பிதான் ஆகணும். வேற வழி கிடையாது. நேரத்துக்கு ஏற்றாற்போல் மாத்திக்கொள்ள வேண்டும். அவ்வளவு அப்டேட் பண்ணிக்கணுமா? அதே மாதிரி கருத்து கணிப்பு ஒன்று இப்போதைக்கு வெளில விட்டுருக்காங்க. அந்த அமைப்பு ஐபிடிஎஸ்ங்களா விட்டுருக்காங்க. சென்னை, அதாவது நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து 2வது இடத்துக்கு வந்துருச்சு. திமுக முதல் இடம், தாவேக்கா வந்து 2வது இடத்துல இருக்குன்ற மாதிரி. அவங்க பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாலே 1% 0.47 0.75 அந்த சதவீதத்தில் தான் இருக்குது. அதாவது திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமே 80 இடத்துக்கு மேலே வந்து அதிமுக டெபாசிட்டே வாங்காதுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லுங்க, என்டிஏக்குள்ளார இவங்க போகணுமா?
NDA அலைன்ஸ் டெபாசிட் வாங்க மாட்டாங்கன்றதுனால தானே இப்ப அவரை கூப்பிடுறாங்க. 2வது இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. ஆனா எடப்பாடி அதை விரும்பலையே. எடப்பாடி அதுல விரும்பவே இல்லை. அவங்க விடுங்க, அவங்களாம் அவ்வளவு ஒர்த்து கிடையாதுங்க, வேணாம் நம்ம பாத்துக்கலாம், நம்ம இருக்கோம், நம்ம துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை நம்ம மேல வைங்கன்னு இப்ப எடப்பாடி சொல்லிக்கிட்டு இருக்காராம். அதனால வந்து நம்மளே பாத்துக்கலாம், நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், இதோ அவர் இருக்காரு, இதோ இவர் இருக்காரு, யாருங்க எவருங்க இருக்காங்க, பேரை மாத்தி போட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. NDA கூட்டணிக்குள்ள தாவேகா போல, தாவேகாக்குள்ளதான் NDA வருது. தாவேகாக்காக தான் NDA வெயிட்டிங். ஆனா என்ன சொல்றேன், NDAக்குள்ளார தாவேகா இல்ல, தாவேகாக்காக தான் NDA வெயிட்டிங் அப்படின்றதுதான் உண்மைதான். அதுதான் வந்து, ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரா, வேண்டாம் இவர் வந்தா நமக்கு சிக்கல் தான், இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு நம்புறாங்க. ஆனா இந்த மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஓவராலா விஜய் ஒரு கிங் மேக்கரா இருப்பாரு, அவர் கிங் ஆவாரான்றதெல்லாம் தெரியாது, பட் ஆனா ஒரு கிங் மேக்கரா இருப்பாரு. நகர்ப்புறத்துல சொல்லிருக்காங்க, நகர்ப்புறம் இல்ல, கிராமப்புறம், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் முதலமைச்சரா வரணும்னு பல கணிப்புகள்ல ஒரு 2வது இடம் அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடுறாரு. ஸோ பர்சன்டேஜ் நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கு. அப்படின்னும் போது ஒரு முக்கியமான இடத்துக்கு விஜய் நகர்றார். அதுக்கு காரணம் அவருடைய அந்த சினிமா பின்புலம், புகழ், இப்போ அவர் வந்து 2 வருஷமா அவர் செய்திருக்கக்கூடிய அந்த அரசியல், 2வது மாற்று அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு நகர்றாரு. இந்த நேரத்துல அவர் எப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்றத அவங்களே வந்து மாற்று எப்படி எடுத்துக்குவாங்கன்றது தெரியலையே. மாற்றம்ன்றது பொதுவான இல்ல இதே மாதிரிதான் அண்ணனும் வந்தாரு, மாற்றுன்னு சொல்லி அண்ணன் வந்தாரு. அண்ணனை இத்தனை வருஷமாவும் அந்த 8% தாண்டி விடவே இல்லை மக்கள் அப்படின்றப்போ மாற்றத்தை அப்ப எதிர்பார்க்கலையா? இத்தனை வருஷத்தை தாண்டி இல்ல, இத்தனை வருஷத்துலயே ஒரு 8% தான் வாங்கியிருக்காரு. இத்தனை வருஷம் 8%, இத்தனை வருஷத்துல இப்பதான் 8% வந்து தொட்டிருக்காரு. மாற்றுனா நீங்க எதை மாற்று, அதாவது 60 வருஷமா இங்க திராவிடம் இருக்கு, நான் திடீர்னு வந்து தமிழ் தேசியம்னு ஒண்ணு சொல்றீங்க, அதுக்கு ஈர்க்கப்பட்டு சில இளைஞர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து உள்ள போறாங்க, நிறைய சில பொதுமக்களும் உள்ள போறாங்க. ஆனா அதை தாண்டி நீங்க கடத்த வேண்டிய விஷயங்கள்னு இருக்கு இல்லையா, அதுல வந்து கோட்டை விட்டுருக்காங்க. அப்புறம் முன்னுக்கு பின் முரணான பேச்சு, இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை, இறந்த தலைவர்களை பத்தி மோசமா பேசுறது, பெரியாரை பத்தி மோசமா பேசுறது, அப்புறம் சனாதனத்துக்கு ஆதரவா, இந்துத்துவாவுக்கு ஆதரவா சில நேரத்துல வந்து செயல்படுற மாதிரி சில விஷயங்களை வந்து பண்றதுன்னு அவரே அவருடைய வந்து இதை வந்து கட்சியை வந்து அழிக்கிறார். 2வது ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல, ஒரு MLA கூட ஜெயிக்க வைக்க முடியல. உங்க கூட்டணி, அதாவது தேர்தலுக்கு தான் கூட்டணி, கொள்கை கூட்டணி கிடையாது. நீங்க தேர்தலில் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு ஜெயிச்சு உங்களோட கொள்கைகளை பரப்புறதுக்கு நீங்க வந்து, ஆனா நாங்க 25 வருஷம் இல்லை 75 வருஷம் ஆனாலும் நாங்க தனிச்சு போட்டி போட்டு தான் இது பண்ணோம்னா அது அவங்களுடைய முடிவு, அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் அந்த மாற்றத்தை மக்கள் விரும்பல. எண்ட் ஆஃப் த கேம் இது ஒரு தேர்தல் கூட்டணி, தேர்தல், இந்த தேர்தலுக்கு நீங்க அப்ப நீங்க வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதிகாரம் வேணும்னா ஏதாவது ஒண்ணு நீங்க முனைப்பு எடுக்கணும், ஓகேங்களா? எந்த முனைப்புமே எடுப்பாம நாங்க தனியா நின்று 234 ஜெயிப்பீங்கன்னா அவங்களுடைய ஓட்ட பிரிக்கிற வேலை ஒண்ணு. 2வது அவங்களோட கேடர்ஸே வந்து என்ன சொல்றாங்க, நிறைய பேர் நின்னவங்க எல்லாம், இவர் வந்து காசு வாங்கிக்கிட்டு எங்களை வந்து மாத்தி விட்டுறாரு, அவங்கள்ட்ட எங்களை தோக்கடிச்சிடறாருன்ற மாதிரி நம்ம சொல்லல, உண்மையாவே நிறைய கேடர்ஸ் வந்து வெளியே சொல்றாங்க. வீடியோ பார்த்தேன், ஒரு மூர்த்தி அவர்கள்ட்ட வந்து பேசி பணம் வாங்கி அங்க இருக்கிற வேட்பாளர். இப்படி இருக்கும்போது அப்புறம் எப்படி அவங்களை மாற்றா பார்ப்பாங்க? விஜய் ஏன் மாற்றா பார்க்குறாங்கன்னா, அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு பொலிட்டீஷியனா அவர் நிறைய பண்ணியிருக்காரு. 2வது அவர் மேல அபிமானம் அதிகமா இருக்கு, இப்ப இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான அபிமானம் இருக்கு, ஒரு கிரேஸ் இருக்கு அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம அரசியலுக்கு வந்தோம்னா நம்மளால ஏதாவது மாற்றத்தை பண்ண முடியும்னு அவர் உள்ளார வராரு. பட் அவர் வந்து வாக்குறுதிகள்லாம் வந்து இந்த திராவிட கட்சிகள் மாதிரி தான் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. ஆனா இன்னமும் அவருக்கான ஓட்டு அப்படியே தான் வந்து இருக்கு, எதுவும் மாறல. ஸோ இந்த எலெக்ஷன் தீர்மானிக்கும் அவர் யாரு, என்னவா இருக்க போறாரு, என்ன பண்ண போறாரு இந்த அரசியல்ன்றதை இந்த எலெக்ஷன் வந்து தீர்மானிக்கும். ஸோ அதோட வெளிப்பாடுதான் இந்த கருத்து கணிப்புகள்லாம். ஸோ மக்கள் மாற்றம்ன்றது, நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம்ன்றது அவங்க யோசிக்கிறாங்க. பட் ஆனா அதை தாண்டி இந்த கட்சிகள் செய்த சேட்டைகள், இத்தனை வருஷமா இவங்க பண்ண ஊழல்கள், இத்தனை வருஷமா இவங்களால அவங்க அனுபவித்த நன்மைகளை தாண்டி உள்ள தீமைகள், இது எல்லாமே அவங்களுக்கு தோணுது. தொடர்ந்து இவங்களே தானே வராங்க, இவங்க தானே சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு கெட்டது நடந்தாலும் இவங்க தானே சம்பாதிக்கிறாங்கன்ற ஒரு இயல்பான ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால விஜய் வந்தா நல்லா இருக்கும், விஜயை நம்ம ஒரு மாற்றா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கை அவர் எப்படி காப்பாற்ற போறாரு, அவர் என்ன அடுத்து பண்ண போறாருன்றது அவருடைய செயல்பாடுகள் மூலியமா நமக்கு தெரியும். இல்ல இப்போ இந்த கருத்து கணிப்புலயே நம்ம பாக்குறோம், அவங்க அதாவது முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசமே பாத்தீங்கன்னா இந்த 1% இந்த புள்ளி அரை இல்லை 2% தான் இருக்குன்றப்போ இது எப்படி தாவேக்கா மேனேஜ் பண்ணுன்றேன். என்னதான் நம்ம இருந்தாலும் அங்கே ஜெயிக்கணும், சீட்டு வந்து நம்ம ஜெயிக்கணும். ஒவ்வொரு தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா இந்த 1%, 2% அப்படின்றப்போ இதை எப்படி அதை ஓவர் கம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அதுதான் அது வந்து நேரத்துக்கு பண்ணியிருக்க முடியும். தாவேக்கா நிறைய விஷயங்கள்ல வந்து சரியா கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய முக்கியமான விஷயங்கள்ல கருத்து சொல்லாததா இருக்கட்டும், இல்லை இறங்கி அதுக்கு அரசியல் பண்ணாததா இருக்கட்டும், போராட்டங்களை வந்து முன்னெடுக்காததா இருக்கட்டும் அப்படின்னு சில பல விஷயங்கள்ல அவங்க வந்து கோட்டைகள் விட்டுருக்காங்கன்றது தான் உண்மை. இன்னும் நல்லா ஃபோர்ஸா
விஜய் அவர்களுக்கு இருந்த அந்த கிரேஸ்க்கு, அவருக்கு இருந்த அந்த இதுக்கு அவர் இன்னும் இறங்கி திமுகவை அடிச்சிருந்தாருன்னா இன்னுமே கூட வந்து நிறைய இடங்கள்ல ரீச் ஆயிருப்பாங்க. பட் இன்னுமே அவங்க வந்து ஃபுல் ஃபோர்ஸா இறங்கி அடிக்கல அப்படின்றதுதான். இல்ல அது போர்ட் ஆஃப் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் இறங்க போறாரு சொல்றாங்க, அது பண்ண போறதா சொல்றாங்க. அப்போ மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இன்னும் அவர் இறங்கி மக்களா நிறைய இடங்களுக்கு போய் அவங்க வந்து கலந்து இருந்துட்டாருன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. இவர் மேல ஒரு டவுட் வரவே வராது. அப்போ இயல்பாவே வந்துடும். ஸோ அதுதான் இங்க ஒரு இந்த நீங்க சொல்ற அந்த பர்சன்டேஜ் தான். அது இல்லாம இந்த மாதிரி கருத்து கணிப்புகள்ல வந்து முழுக்க உண்மையா தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் ஒன் சைடா கூட அதை எடுத்துட்டு போவாங்க. பட் இதுல ஓரளவுக்கு அவங்க வந்து இருக்கிற ஃபேக்டை சொல்லியிருக்கிறதா தெரியுது. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. ஏன்னா கடந்த அவங்களுடைய கருத்து கணிப்பும் கூட அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ராப்பரா இல்லை. ஸோ இந்த தடவை அது வந்து எப்படின்றத இன்னும் ஃபுல்லா பார்க்கல, நம்ம மேலோட்டமா தான் பார்த்துருக்கோம். நம்மளே யோசிச்சுட்டு இருக்கோம் பல இடத்துல ரெண்டாவது இடம்ன்றாங்க. அப்போ முதல் இடத்தை நோக்கி இன்னும் நகராம இருக்குதா? முதல் இடத்தை நோக்கி நகராத காரணம் தான் நான் சொன்னேன்ல, அது இன்னும் ஃபோர்ஸா அவங்க பண்ணியிருந்தா. இல்ல இது மக்களுக்குமே தெரியும், நம்ம வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுன்றப்போ ஏன் அந்த இன்னும் முதல் இடத்தை நோக்கி இன்னும் நகராம இருக்குதுன்றதுக்காக முதல்ல இருக்கிறவங்க நீங்க நல்லா முறையா அடிக்கணும். நீங்க இன்னும் சரியா அடிக்காததுனால இன்னும் நீங்க செகண்ட் பிளேஸ்லயே இருக்கீங்க. ரெண்டாவது நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னும் ஒரு என்டிஏ அலைன்ஸ்ல போயிடுவாரோன்ற ஒரு பக்கம் ஒரு யோசனையா இருக்கு. இன்னும் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு பொலிட்டீஷியனா அவர் இன்னும் மாறல. ஸோ பண்ண வேண்டிய போராட்டங்கள் அந்த மாதிரி விஷயம் இன்னும் களத்துல இறங்கல. அக்ரெசிவ் பேசும்போது இருக்கு. பட் அந்த களத்துல இருக்க வேண்டிய அக்ரெசிவ், அந்த கட்சின்கிட்ட அந்த அரசியலை புகுத்தி இருக்க வேண்டிய அந்த அக்ரெசிவ்னஸ் எல்லாம் இன்னும் கம்மியா இருக்குன்றதுனாலதான் இந்த இது இருக்கு. ஸோ இதுல இருந்து அவங்க பாடம் கத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா அவங்களால ஃபோர்ஸா இருக்க முடியும். என்னன்னா ஒரு வாரம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மகளிர் தினத்துக்கு பார்த்தோம், அறிக்கை விட்டாங்க, அன்னைக்கு பேசினது. அடுத்த ஒரு 2 நாள் பேசினாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாவே ஆஃப்ன்றதை தாண்டி ஒரு நரேட்டிவ் செட் ஆயிட்டே இருக்கு. ஒரு பிஜேபி கூட கூட்டணி வச்சு இப்போ வந்து சிபிஐ வந்து இதாயிடுச்சு. இப்போ வந்து போராட்டம் பண்ணாங்க, காவேகா போராட்டம். அதுல வந்து ஓரளவுக்கு வந்து அந்த இது வந்துச்சு. எல்லாருமே ஓரளவுக்கு அந்த திமுக சரௌண்டிங்கா இருக்கட்டும், டிபேட்ஸ்ல இருக்க எல்லாத்துலயுமே ஒரு பெரிய பேசு வர ஆரம்பிச்சு. உடனே அடுத்த நாளே என்டிஏ அலைன்ஸ்குள்ளார போறாங்கன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து வந்துருச்சு. இது பெருசா தாவேக்கா பூம் பண்ண விடாம இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? அதுவும் ஒரு செயல்கள் அதுவும் நடக்குது. பூம் பண்ண விடாம, அதாவது ஒரு பக்கம் என்டிஏ அலைன்ஸ்குள்ளார போயிடுவாங்கன்னு ஒரு பேசு பொருள் பெரிய அளவுக்கு வந்துருச்சு. அதை தடுக்கிறதுக்கு எதுவும் பண்ணல. அதை ஏன் தடுக்காம இருக்காங்க? அது நோட்டம் பார்க்குறாங்களா? போனால் என்ன ஆகுன்றதை எப்படி பேசி என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்குறாங்களா? இல்லை அதை ரசிக்கிறாங்களா? நம்மளை பற்றி நியூஸ் வருதுன்றதை ரசிக்கிறாங்களா என்னன்றது தெரியல. ஸோ இல்லை இவங்களுக்கு இதான் வேலை, இவங்கள்ட்ட போய் சும்மா விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, போனால் போட்டு எதனா பேசிட்டு போட்டுன்னு விட்டுறாங்களான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு காலையில் வந்து சிடிஆர் அவர்கள் சொல்லிட்டாரு, ட்வீட் போட்டாரு, வந்து அவரும் சொல்லிட்டாரு. ஸோ அப்படி தான் வந்து உங்களுடைய இது இருக்குது. அதை தான் சொல்கிறேன்ல, உங்களால் டக்குன்னு டிவிகேவை கெஸ் பண்ணவே முடியல. ஒரு ஏடிஎம்கே டிஎம்கேவை கெஸ் பண்ற மாதிரி டிவிகேவை டக்குன்னு கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு பொலிட்டிக்கலா அவங்க இன்னும் நிறைய வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியாது. இந்த 2 வருஷத்துல நம்ம கணிச்சிருக்கிறது இவ்வளவுதான். ஸோ இன்னும் டெப்தா விஜயை கணிக்க முடியாது. ஏன்னா அவரோட பிரசன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால அவர் இவ்வளவு அளவுக்கு பண்ணுவாரு, என்ன டிசிஷன் எடுப்பாருன்றது நமக்கு தெரியாதுன்றது தான் இந்த கருத்து கணிப்பு கேம்பெயின்ல தான் தெரியும். இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல தான் தெரியும் அவர் எப்படி எப்படி இருக்காரு, எப்படி அணுக்கமா போறாரு அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன் பிரஸ்ஸை மீட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா அதுதான் காரணம். பிரஸ்ஸை மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லலை. பிரஸ்ஸை மீட் பண்ணா என்ன ஆகும்னா இவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லுவாரு அப்படின்றத ஈஸியா அவங்க தெரிஞ்சுக்க முடியும். இவர் மக்களோட இருக்காரு, அப்ப அவங்களோட தெரியல, நல்லா இருக்கீங்களா, இது பண்றீங்களா, சாப்பிட்டீங்களா, ஏன் இங்க வெயிட் பண்றீங்க, நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாலே அவங்க ஒரு நார்மலா வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓட மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ஓகே சார் நீங்க ஒரு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்பாங்க. அந்த மாதிரி போகும். இவர் கொடுக்காதனாலே இருக்கிறதுனால தான் அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. பட் இதுவும் இருக்கு, இந்த கேள்வி கேட்கிற வேலையும் இருக்கு. நடுவுல நீங்க அவங்க கூட போனீங்களா, ஏன் இவங்க கூட போனீங்க, ஏன் அப்படி போனீங்க, ஏன் இப்படி போனீங்க, அதை விட்டுட்டு 2 தடவை செயல்பாடு அடிச்ச மாதிரி 4 கேள்வி கேட்டாங்கன்னா கரெக்டா செயல்பாடு கேள்வி கேட்க கூடாது, கேள்விக்கு பதிலே சொல்லக்கூடாது. விஜய் ஸ்டைல தான் அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது அப்படின்ட்டு. ஆமா அது போயிட்டாருன்னா அந்த இது இருக்காது. அதனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள். அது ஃபியூச்சர்ல சரியாகும், அது என்டிஏ அலைன்ஸ் போகாம இருந்தா. போக மாட்டாரு, அதுதான் நம்ம திரும்பவும் சொல்லிட்டு இருக்கோம். செல்வ பெருந்தகை நல்லது மனுஷன், அவருக்கு என்ன போராட்டம் பண்ணிருக்காருல்ல. யாருக்கு? திமுக எதிராவா? அவ்வளவு பலம் வாய்ந்தவர் தெரியுங்களா? எம்டி சிலிண்டர் தூக்குனதெல்லாம் பெரிய பலமா? என்னது எம்டி சிலிண்டர் தூக்குனது பெரிய பலமா? எம்டி சிலிண்டரா? ஏங்க தூக்கி தலை மேல வச்சிருக்காரு, பெரிய பாகுபலி. அவரோட பலத்தை நிரூபிச்சிருக்காரு. காங்கிரஸோட பலமே எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு.
காங்கிரஸுக்கு பலமே இல்லை, எப்படி தெரிஞ்சது? பாத்தீங்களா என்னது? ஒருத்தர் மட்டும் தூக்கல சிலிண்டர், நிறைய பேர் சிலிண்டர் தூக்கியிருக்காங்க. எனக்கு காங்கிரஸோடைய போராட்டம்னாலே எனக்கு அழகிரி தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ராகுல் காந்தி கைதுக்கு ரயில் மறியல் பண்ணாங்க பாருங்க, 4 பேரு. ஆனா இவரு ஒரு 10-15 பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்திருப்பாங்க. என்ன வாட்ஸ்அப்ல சொன்னா 4 பேர் வர போறாங்க, 10 பேர் வர போறாங்க. எனக்கு இவங்க பண்ணதெல்லாம் கூட எனக்கு இதுவா தெரியல. செல்வ பிறந்தகை இதெல்லாம் பண்ணுவாரு, மத்திய அரசுக்கு எதிராக பண்ணுவாரு, அதெல்லாம் ஓகே. ராகுல் காந்தி பண்ண போராட்டம் தான் பெரிய ஒரு மாபெரும் போராட்டமா இருந்துச்சு. வாசல்ல உட்காந்து டீ குடிச்சதா? என்னையா வாசல்ல உட்காந்து டீ குடி, அது உள்ளேயே கொடுத்துருப்பாங்களா, அது அங்கேயே உட்காந்து குடிக்க வேண்டியதானே? காத்தோட்டமாவா? ரைட்டு புறக்கணிச்சிட்டாரு. அதுக்கு பாத்தீங்களா ராகுல் காந்தி எவ்வளவு அழகா வெளியே வந்து உட்காந்து மக்களோட மக்களா எளிமையா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. ஓட்சவரிக்கே இன்னும் பதில் சொல்லாம. அவர் எங்க பார்த்தாலும் அப்படி தாண்டா இருப்பாரு. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவர் பாட்டு எங்கேயா கிளம்பி போயிட்டு அவங்க அடுத்த வீட்டுல இருக்க சோத்தை சாப்பிட்டுட்டு ஸ்வீட் வாங்கி சாப்பிடுவாரு. எங்கேயாவது கடைக்குள்ள போய் ஸ்வீட் இருந்துக்கு நான் வாங்கி உடனே எளிமை. அதெல்லாம் ஓகே தான். நீங்க தார்மீகமா என்ன போராட்டம் பண்ணீங்க? வாசல்ல நாடாளுமன்ற வாசல்ல உட்காந்து போராட்டம் பண்ற பேர் ஒரு போராட்டமா? டீ குடிச்சுக்கிட்டே நீங்க பண்றதுக்கு பேர் ஒரு போராட்டமா? ஏங்க போராட்டத்தை பண்ணி கதிகலங்க வச்சு எதையாவது பண்ணி மோடி அவர்கள் வந்து இல்லைங்க நான் எதையாவது ரெடி பண்ணி தரேன்னு சொல்ல வைக்கிறதுக்கு பேர் போராட்டமா? வாசல்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு போராட்டம் பண்றோம் அவர்கிட்ட சொல்லி அவர் பார்த்துட்டாரு, பார்த்துட்டு போயிட்டாரு. சரி பிஸ்கட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் போராட்டமான்றாங்க. இது இப்போ அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே அப்படின்னா இங்க கேட்கவா வேணும்? அதனால வேஸ்ட் ஆஃப் டைம். சொல்லியிருக்காரு, இனம் இனத்தோட தான் சேரும், அதனால யார் யாரோட சேருவான்னு நீங்க நல்லா பாருங்க. அவரை பத்தி அவரே சொன்னாரா? எதுங்க இனம் இனத்தோட சேரும்? நீங்க எதை என்னன்றீங்க? இல்ல அவர் திமுக கூட்டணி வச்சதை பத்தி சொல்றாரு. அதானே? மலர் கூட வந்து விசில் மலரும். ஓ விசில் போய் மலர்ல உட்காந்துரும். விசில் மலர்ல உட்காந்துட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏன் இது கஷ்டமா இருக்கு? நீங்க நினைச்சது நடந்துருச்சுல்ல. உங்க பொண்ணு நிச்சயதார்த்தத்தை தாண்டி ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கல்ல. உங்களோட கணிப்பு தவறல எப்படியாச்சும் அப்படின்னு இது பண்ணீங்கல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? யார் எங்க போய் சேர்ந்தா நீங்க ஏன் சார் பதறீங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து கேட்க தோணும். நீங்க சொன்ன இந்த இனம் இனத்தோட சேரும்ன்றது அவருக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. அவர் அங்க போய் சேர்ந்து விஜய் அவர்கள் தான் வந்து ஏங்க அன்னைக்கு திமுக கூட்டணிக்கு அன்னைக்கு போலன்னா அவர் திமுகவுக்கு போயிருப்பாரு. நான்லாம் திமுக போறேன், என்னாலலாம் உங்கள்ட்ட வந்து பாடுபட முடியாது. நான் காங்கிரஸ்க்காகவே வரல, திமுக சொல்லி தான் காங்கிரஸ்க்கே வந்தேன். திமுக தான் வந்தேன், நான் திமுகவுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு போயிருக்க வாய்ப்புகள் வந்து இருந்துச்சு. அதனால வந்து அவரு சொல்லி அது ஏன் நேரடியா சொல்ல வேண்டியதானே? விஜய் அங்க போறாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? யார் இது வரைக்கும் பேச சொல்லியிருக்கா? சோடங்கர் சொன்னாரு. சோடங்கர்லாம் அவர் மதிச்சாரா? யார் மதிக்கணும்? இவரு செல்வ பெருந்தகை மதிச்சாரா? சோடங்கர் தான் செல்வ பெருந்தகையை மதிக்கல. செல்வ பெருந்தகை மதிக்கல, அவ்வளவு மதிச்சதுனாலதான் பாதுகாப்பா கூட்டு போனாரு. வாய்கையே திறந்துடாதீங்க, எதுவும் சொல்லிடாதீங்க, டிவிக்கேன்னு சொல்லிடாதீங்க, பிளீஸுங்க உங்களுக்கு எஞ்சி கேக்குறாங்கன்னு அப்படின்னு கூட்டு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் டெல்லி ஏர்போர்ட் வெளியூர் ஆட்டக்காரன்றதுனால ஏத்தி அனுப்புனதுக்கு அப்புறம் தான் மூச்சே விட்டாரு, அப்பாடா அப்படின்னு. அது வரைக்கும் எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு தெரியுமா? சும்மா பேசாதீங்க. அடுத்து ஒன்றும் இல்லை. இவங்க ஏதாவது வெளியில வந்தாங்கன்னா தான் இனிமேல் நியூஸ். சிறுத்தையும் கம்பும் வருவான், ஏதாவது வெளில வந்துச்சுன்னா தான் நியூஸ் ஆகும். தெரியல, நீங்க வர வாய்ப்பு இல்லைன்னு கேட்டா. காங்கிரஸும் திமுகவும் சொன்னோம்ல, வந்துச்சா? வரல இல்ல, அவ்வளவுதான். இப்ப நீங்க வராதுன்றீங்க, அது வரும். வரட்டும். எனக்கு என்ன இதுவா இவங்க வரக்கூடாது இவங்க வரணும் அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு கொள்கை கூட்டணியா வந்து நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளவு பின்னாடி வெட்டுப்பட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி. திமுக ஆட்களே என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் வராதுங்க, அது நமக்கு வேணாங்க, தேவையில்லாத லக்கேஜுங்க, போயிருங்க, எங்களுக்கு அது வேணவே வேணாம்னீங்க கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்கல்ல. இவங்க நம்ம கூட தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. கீழே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மேல இருக்கிறவங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல. நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவ, இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் யாரு பாக்குறது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்றதுனாலதான் முடிச்சுட்டு வந்து அப்படின்னு சொன்னது. பெர்சன்டேஜ் அளவுல வந்து சீட் ஷேரிங் கொடுக்கணும்னா என்ன பண்ணிருப்பாங்க? யாருக்கும் சீட்டே கொடுக்க முடியாது, எல்லாத்துலயும் திமுக தான் நின்று இருக்கணும். எல்லாரும் நீங்க எங்களுக்கு வேலை மட்டும் பாருங்க. காங்கிரஸ்க்கு இவ்வளவு சதவீதம் ஓட்டு நீங்க போனதெல்லாம் வாங்கிருக்கீங்க, உங்களுக்கு இத்தனை சீட்டு. தேமுதிகவுக்கு வந்து கொடுத்துருக்கலாம், ஒரு சீட்டு கொடுத்துட்டு 6 மாசம் மட்டும் நீங்க வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்களே ரிசைன் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு 0.4% தான் ஓட்டு இருக்கு, 4 மாசம் தான் நீங்க இதுல நிக்கணும். அதுக்கப்புறம் நீங்களே ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா பை எலெக்ஷன் வைப்பாங்க, அதுல நாங்க திமுக நிக்க வச்சு ஜெயிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ மார்க்சிஸ்டுக்கு எவ்வளவு கேட்பாங்க? மார்க்சிஸ்ட் 2 ரெண்டா
அவளுங்க எவ்வளவு 2 தான் ஜெயிச்சாங்க. இல்ல 2 இல்ல பர்சன்டேஜா கேக்குறேன். எல்லாம் சேர்த்தாலே அரை 1 இவ்வளவுதாங்க வரும். உண்மைதான். அப்ப அதுல தப்பிச்சது திருமாவர்கள் மட்டும்தான். திரும்ப மட்டும்தான் ஒரு 1 இதுக்கு மேல வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 2 கிட்ட 1 1.5 2 வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இவங்க எல்லாம் சேர்த்தாலே 3 நாள் வராது. அதுதான் தேமுதிகவோடய சேர்த்தாலே 3 நாள் வராது. இதுல பலாப்பழம் வேற எக்ஸ்ட்ரா, அது ஒரு அரை. அதுக்கு அரை இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. சரி அங்கங்க வச்சுக்கோங்க, ஒரு அரை வச்சுக்கோங்க. அவருக்கு எங்க இருந்துச்சு இல்லையே. அதான் சரி எனக்கும் போதே பார்த்துட்டோம்ல எவ்வளவு இருந்துச்சுன்னு. மக்கள் கூட்டம் சேர் தான் ஜாஸ்தியா இருக்கு. மக்கள் எல்லாம் அந்த 1-2% அடிப்பட்ட அதுதான் திமுக இந்த வேலையெல்லாம் அதுதான். அதாவது இத்தனை பேரை கூட்டணி சேர்த்தாலும் இன்னும் அந்த பயம் போகல. இன்னும் யாராவது கிடைப்பாங்களா, இன்னும் யாராவது வருவாங்களா. இதோ அவர் வந்துட்டு விஜய்கிட்ட இருந்த ஒருத்தர் எடுத்தாச்சு. ஏதோ புகழேந்தி சும்மா ரோட்ல போயிட்டு இருந்தாரு, தலையில துண்டை போட்டுக்கிட்டு, வாங்க நீங்க தலையில துண்டை போட்டு போறீங்க, தோல்ல போட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்தடுத்து இன்னும் வருவாங்க. இன்னும் கூட வரதுக்கான வாய்ப்புகள். புதுசா ஒருத்தங்களை உருவாக்கி ஒரு 25 பேரை உருவாக்கி இது ஒரு கட்சிங்க அப்படின்னு, இது ஒரு இயக்கங்க, இது வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குதுன்னு சொல்லி அவங்களையும் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஆனா முடிவுகள் எப்படி இருக்குன்றது இப்ப தெரியாதுல்ல, அப்புறம் தானே தெரியும். இவ்வளவு நடந்தும் சாதகமா உண்மையா வரலையே. திமுக என்னங்க பண்ணும்? இவ்வளவு வச்சுமே திமுக தோத்துருச்சுன்னா என்ன பண்ணும் தெரிஞ்சுக்குவோம். இவ்வளவு பேர் சேர்த்தும் பிரயோஜனம் கிடையாதா? அடுத்ததோட யாருமே கிடையாது, நான் தனியாவே தனியா நிலம் ஜெயிக்க முடியாது. அதாவது முறையான கூட்டணியா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் அப்படி இப்படின்னு சேர்த்து முடிச்சா பரவாயில்ல. நம்ம தான் போறவங்க வரவங்க, முன்னாள் முதலமைச்சர் அவரு இவரு, அவங்க எல்லாரையும் கழிச்சு விட்டுருவாங்க. அன்வான்டட் எல்லாத்தையும் கழிச்சு விட்டுருவாங்க. மக்கள் பாப்பாங்கல்லங்க, என்ன இத்தனை பேர், எதுக்கு இத்தனை பேர் அப்படின்றதையும் பாப்பாங்கல்ல. ஏதோ நம்ம ஜாதிக்காரன் நம்ம ஆளு அப்படின்லாம் எல்லாரும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. இவ்வளவு பேர் நிக்கிறீங்கன்னு தான் பாப்பாங்க. ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறீங்க அப்படின்னு. அது பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம். அது வந்து ஃபியூச்சர்ல தான் தெரியும். ஆனா ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை கட்டமைக்கணும். பிரம்மாண்டம் அப்படின்ற ஒரு, இது பிரம்மாண்டம் பார்க்க முடியுமா, பயம்னு பார்க்க முடியுமா? இது பிரம்மாண்ட பயம்னு பார்க்கலாம். பிரம்மாண்ட பயம், பிரம்மாண்டமான பயம். 26 பேர் இத்தனை பேர். ஓபிஎஸ் இருக்காரு, பயங்கரமா பேசுறாரு பாருங்க. அவரை பாருங்க, இவர் வந்துட்டார், புகழேந்தி வந்துட்டார். இனிமே பாருங்க, புகழேந்தி எல்லாம் நீங்க ஒருத்தன் அடிக்க முடியாததுனால தானே நம்ம ஆள் சேர்ப்போம். ஆமா, அப்ப இவ்வளவு ஆள் சேர்க்கிறோம்னா ஒருத்தன் அடிக்க முடியாதுன்னு ஆள் சேர்ப்போன்றது பொது புத்தியில இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, வேற யாருமே இல்லை, அதனால தான் நாங்கள் இங்கே போறோம் அப்படின்னு அவங்களுடைய எண்ணம். உங்களுக்குலாம் வேற ஆதரவே கிடையாது, எங்களை விட்டு அவங்களுக்கு வேற ஆதரவு கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணமா கூட இருக்கும். அப்படி ஒரு எண்ணத்துல தான் பலசாலின்றனால தான் நீங்க எல்லாம் என்னை தெரிய வராங்க. என்னால மட்டும் தான் உங்களை காப்பாற்ற முடியும், என்னால மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது. அதுதான், வேற ஒண்ணு. இப்படிதான் யோசிப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள தெரியும், ஆனா வெளியே இப்படிதான் சொல்லணும். அதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். முடிச்சிடலாம் ப்ளீஸ். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். கருத்து மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு